நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 331வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காமாக்கியா. என்ன மாமா திருப்பியும் காமாக்கியை பற்றி ஆரம்பிக்கிறேன் நினச்சிக்க வேண்டாம். அதாவது என்னுடைய சிஷ்ய பொண்ணு இருக்கா வெளிவாகத்தில், வித்யான்னு பேர். என் பெரிய பொண்ணு பேர் வித்யா தான் பேர். இந்த வித்யான்னு பேரில் யாரும் புதுசாக சிஷ்யா வந்தாலும் சரி, புது வியூவர்ஸ் வந்தாலும் என் பொண்ணு ஞாபகம் ரொம்ப தங்கமான பொண்ணு. அவளுக்கு ஒரு பிள்ளை தான். அவள் வந்து ஐயங்கார் ஃபேமிலி, நல்ல லட்சணமாக இருப்பான். மகாலட்சுமி அடுப்பை பார்க்குறதுக்கு. அவள் ஒவ்வொருவரே வரும்போதும் இந்த ராஜேஸ்வரி பார்க்கும்போது இங்கே கோவிலுக்கு வந்துருப்போம், 2 வீலரில் வந்துட்டு போவோம். அவள் ஆத்துக்கார் இப்போ தான் தவறி போனார். அவள் ஆத்துக்கார், அவளுடைய மாமனார் எல்லாம் வந்து அம்பாள் உபாசகா. கருமாரி அம்மனுக்கு ஒரு பெரிய கோவில் கட்டியிருக்கா ஐசி காலனி உள்ளேயே அந்த காலத்தில். இப்போ ஆத்துக்கார் போனப்போ அந்த கோவில் நிர்வாகத்தை மேனேஜ் பண்ண முடியலன்ட்ட பையன் டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸ்ரீவத்சன் பேர். ரொம்ப அருமையான பையன். இப்போ ஜம்ஷெட்பூரில் இருக்கான். ஆனால் ட்ரைனிங் இதுக்காக போயிருக்கான் டிவிஎஸ் மூலமாக. இன்னும் 2-3 மாதம் ஆகுமாம்மா. ஸ்ரீவத்ஸ் அப்பா அந்த பையன் இங்கே வரும்போதெல்லாம் கூட அம்மா பிள்ளைய வந்துட்டு போவான். வந்து அம்மா பேர் ஸ்ரீ வித்யா, இப்போ வித்யா, இவன் பேர் ஸ்ரீவத்சம். நல்ல அருமையான ஃபேமிலி. சொந்த வீடு இருக்குது வெளிவாகத்தில். பையன் பெரிய வயசெல்லாம் கிடையாது. அதுக்குள்ளே கவலைப்படுறாவோ. 28 வயசுக்குள்ளேயே வந்து பையனுக்கு கல்யாணம் ஆலையே அதெல்லாம் ஆகட்டம்மா. இப்போ தான் வந்துக்குமா பையன் இல்லாட்டி ஸ்டெபிலைஸ்டுன்னு சொன்னால் கூட கவலைப்பட ஆரம்பிச்சிடுவோம். அப்போ திடீர்னு அவன் ஃபோன் பண்ணான். என்ன கேட்டேன்னா, முதல்ல இவ பண்ணா, என் பையன் காமாக்கியா போகிறான்னு சொல்கிறான் மாமா, பொங்கலுக்கு இங்கே வர முடியாது அவனால். இங்கே வந்துட்டு போகிறதால ஒரு வாரம் ஆகிடுது, அவனுக்கு வேஸ்ட் ஆகுது. இந்த ஜம்ஷெட்பூர்லாம் ட்ராவல் பண்ணி வரணுமா ஆல்தவே. ஸோ காமாக்கியா போகிறான். சரி போயிட்டு வரணுமா நீ, அவன் எங்கேயோ கோவிலுக்கு போகிறானா இல்லை எப்படி அப்படின்னு. ஸோ காமாக்கியாவில் போய் பொங்கல் அன்றைக்கி அங்கே இருக்கான். இங்கே காமாக்கியாவில் இருக்கான் காமாட்சியம்மன். காமாக்கியான்ற சன்னி சொல்கிறது கூட அங்கே இருக்கிறது வந்து காமாட்சி தான். காஞ்சி மடத்தில் என்ன பண்ணிக்கான ஒரு விக்கிரகம் பண்ணி கொடுத்துருக்கான் காமாக்கியாவில். தண்ணி சன்னதி உற்சவம். அங்கே இருக்கலாம் முகமெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. கருங்கல் மேனி கோவிலில் செதுக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். உள்ள மூலஸ்தானத்தை எடுத்து போய் பார்த்தா ரூபமே இல்லைங்க. ஒரு தொட்டி தான் இருக்கும், ஒரு பாறை தான். அதான் காமாக்கியாவில். கீழே தண்ணி ஊறின்னு இருக்கும். அப்படி குனிஞ்சு பார்த்தா நம்மளே விழுந்துருவான் தொட்டி உள்ள. அவன் வந்து நிறைய ஃபோட்டோ அமிச்சான் எனக்கு. ஸோ ஐ தாட் அப்போ அதை நிறைய இப்போ நம்ம எல்லாம் நினச்சா போக முடியாது. காமாக்கியாவுக்கு அந்த குழந்தை போயிட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட வீடியோ காலில் வந்து ஒவ்வொன்றா காமிச்சான் எனக்கு. இரவு நேரத்தில் எடுத்து இந்த ஃபோட்டோ. காமாக்கியா கோவில் அஸ்ஸாமில் இருக்குது, கவுஹாத்தியில். அந்த கோவிலுடைய ஒரு பக்கம் இது தரிசனம். அடுத்ததாக இதுதான் காமாட்சி அம்மனுடைய விக்கிரகம். டொனேட்டட் பை காஞ்சி மட்டு. காமாக்கியாவில் தண்ணி சன்னதியாட்டம் வச்சுருக்காது. அம்பாளை கடி கொஞ்சிருது. காமாக்கியாவில் இருக்கிற ஆதிசங்கர் சன்னதி. அங்கெல்லாம் வந்து ஆதிசங்கரை வழக்கெல்லாம் வந்து மார்பிள் ஸ்டாச்சு தான் இருக்கும், கருங்கல் ஸ்டாச்சு பார்க்க முடியாது. காமாக்கியாவில் இருக்கிற ஆதிசங்கரோட சன்னதி இது. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஆஃப் சன்னதி ஆதிசங்கர். அங்கே பலிப்பீடம் ஆடெல்லாம் கட்டி வச்சுருக்கா பாருங்க. இவாள் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறா போலக்கு.
காமாக்கியாவுடைய முக்கியமான கருவறை சன்னதி கோபுரம் அது. சுற்றி பாருங்க, சின்ன சின்ன கலசமாக இருக்குது. மெயின் இது இப்படிதான். அந்த கருவறையை சுற்றி வரும்போது வெளிப்பக்கம் அம்பாளுடைய ரூபங்கள் இருக்கு பாருங்க. 5 முகங்கள் 10 கைகள் அப்படி இருக்குது. காமாக்கியா ஸ்வரூபமே போட்டிருக்காங்க அதை. காமாக்கியா ஸ்வரூபமா அது. ரவா கேசரியோட ஒரு பிரசாதம் தரா, சாயன பிரசாதம் போட்டிருக்கான். மத்தியான பிரசாதம் பார்த்தா பயந்துக்கூடும் ரொம்ப. இது வந்து சாயன பிரசாதம். இது மத்தியான பிரசாதமா. இது வந்து மீன் குழம்போட மட்டன் சேர்த்த சாதம். இங்கே ரூமும் இருக்கு. அதை ஸ்க்ரீனை வச்சு மூடியிருக்கா என்ன தெரியல. அது வசிஷ்டர் ஆசிரமம் இருக்கு. அங்கே வசிஷ்ட மகரிஷி நின்ற கோலத்தில் இருக்கா பாருங்க. வசிஷ்டாசிரமம் அண்ட் காமாக்கியா. இஷ்வா குலத்தில் 5 ஜெனரேஷனுக்கு இவர் தான் வந்து குலகுருவாக இருந்தவர். அங்கே ஞாபகப்படுத்திக்கணும் நம்ம அதை. கோவிலோட ஒரு புற தோற்றம் அது. இந்த கோபுரமே ஒரு அழகாக தான் இருக்கு. இந்த நெத்திக்கரை ஒருத்தர் பாறையில் உட்காந்துருக்கா எல்லாரும் பாருங்க. கிட்டத்தட்ட நந்தி ஆடம் இருக்குது, தெரியல எனக்கு சரியா. இது தூமவதிக்கு உண்டான சன்னதி. காமாக்கியாவில் இருக்கிற தூமவதி சன்னதி அது. இது சின்ன மஸ்தா சன்னதி. கீழே இருக்குது, ரெட் கலரில் போட்டிருக்க. அது சின்ன மஸ்தா சன்னதி. மேலே அலங்காரம் பண்ணியிருக்கா பூவெல்லாம் வச்சு. இது சின்ன மஸ்தா சன்னதி. இது காமாக்கியாவை சுற்றி எல்லா ரூபத்துக்கும் கோவில் வச்சிருக்கா. இந்த நுழைவாயில் உள்ள போனால் சின்ன மஸ்தா பார்க்கலாம். இது புவனேஸ்வரி கோவில். புவனேஸ்வரி சன்னதி காமாக்கியாவில் இருக்கிற சன்னதி. முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கலாம். பாவம் குழந்தை சில இடத்துல அப்போஸ் பண்ணுவா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. எங்கெங்கெல்லாம் அப்போஸ் பண்ணலையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இது இன்னொரு வியூ. மேலே உயரமான இடத்துல இருந்து எடுத்திருக்கான்.
இந்த படிக்கட்டு ஆர்டர் இருக்குது, அதுலேருந்து கீழே பார்க்குற மாதிரி பார்த்துருக்கான். நம்ம உட்காந்த இடத்துலேருந்து காமாக்கியை பார்த்துட்டோம். நிறைய பாட்டு போட்ட இதில் ஹோல் கிரெடிட் கோஸ் சீவசனுக்கு தான். அவனை ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அமிச்சான். வீடியோ காலில் வரைக்கும் காமிச்சான்ற, அதை நான் வீடியோ எடுக்க முடியலனால. ஸோ இது வரைக்கும் காமாக்கியா பார்த்துருக்கோம். காமாக்கியா ரொம்ப முக்கியமான ஸ்தலம். என்ன வந்து அம்பாலோட யோனி பீடம்னு சொல்லியிருக்கு. பெண் உறுப்பு இல்லையா அது. ஸோ தாக்ஷாயணியுடைய அந்த யோனி விழுந்த இடம் சொல்லப்படுற இடம் இந்த காமாட்சியா. அது அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ இந்த குழந்தை போய் பேச்சுலர் பாய் போயிட்டு அம்மா சொன்னாலும் சொல்லிட்டு போயிட்டு இருந்திருக்கான். அங்கேயே எல்லாருக்கும் ஷேர் பண்ணாத. அவரை பார்த்து பேசும்போது 9 மணி இருக்கும். ஸோ ஐ தாட் ஆஃப் ஷோயிங் டு த வியூவர்ஸ். நான் இதோட இந்த 331வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.